வணக்கம். நான் ராஜ்குமார். நட்சத்திர ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த கரியர் பாத் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் +2 முடிக்கக்கூடிய மாணவர்களும் +2 வரப்போகிற மாணவர்களுக்கும் இது ஒரு தெளிவான வாய்ப்பை ஏற்படுத்தி தரத்துக்காக இந்த முயற்சியை நாங்கள் அணுகியிருக்கோம். இப்போ இந்த வெபினாரில் என்ன பார்க்க போகிறோம்னா, +2வில் முடித்தது பிறகு என்னென்ன கரியர் வாய்ப்புகள் இருக்குது, இது சம்மந்தப்பட்டும் இந்த +2 மாணவர்களுக்கு தேவையான தெளிவுகளை வழங்குவதற்கும் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாம அவங்களை எந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கலாம், இந்த துறைகளை தேர்ந்தெடுப்பதில் என்ன கவனம் தேவைப்படுகிறது, இதை பற்றி மிகச்சிறந்த விளக்கத்துடன் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. முக்கியமான இந்த 5 ரகசியங்களை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கரியரை திட்டமிடணும். முதல்ல திட்டமிடுறதுக்கு ஏன் திட்டமிடணும், இப்ப இந்த திட்டமிடுறதுக்கான அடிப்படையான விஷயங்கள் என்ன, எதெல்லாம் வச்சு கரியரை திட்டமிட முடியும். முதல் விஷயம் தெளிவு இருக்கு. கரியர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவு. நீங்க தெளிவா இந்த வேலைக்காக தான் படிக்கிறேன், இந்த வேலை தான் செய்ய போறேன், அதுக்காக விஷயங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துல ஒரு சில திட்டமிடலுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை பண்ணணும். முதல்ல ட்ரெண்ட்ல இருக்கா, அதிகபட்சமான உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி தெரியப்படுதுன்னா, யார் அதிகமா அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறாங்களோ
அவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து உங்களுக்கு வாய்ப்புன்றத தோணும். 2வது நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அடுத்து இதுதான் வந்து வாய்ப்பு, அடுத்து இதுதான் டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அவங்க ஒரு சில பேருக்கு அறிமுகமாகும், ஒரு சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பேப்பர் ஆட்ல கொடுப்பாங்க, எம்பிஏ படிங்க, இந்த மாதிரி விதவிதமான கல்வி விஷயங்கள் சம்பந்தப்பட்டது படிங்கன்னு சொல்றது மாதிரி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும், விளம்பரங்கள் வரும். அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர் வீட்டுக்காரவங்க, இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம்ன்ற மாதிரியான விஷயங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை படிக்க வைங்க, உங்க பையன் பெரிய ஆளா வந்துருவான், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பெற்றோர்கள் தன்னோட சுய விருப்பு வெறுப்புகள் சம்பந்தப்பட்ட கல்வி இல்லைன்னா ஒரு லட்சியத்துக்காக ஒரு குறிப்பிட்ட இது படிக்கிறது. ஒரு சில பேர் வந்து இந்த ஐபிஎஸ் படிக்க வைக்கிறது, ஐஏஎஸ் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் அடம் பிடிச்சி ஒரு கோர்ஸ் எடுக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரிலேட்டடாக இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கக்கூடாது, எளிமையான வேலையாக உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி துறைகள் என்ன ஏதுன்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அந்த நல்ல வேலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக ரொம்ப கடுமையான உழைப்பு இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய வேலையா இருக்கிற மாதிரி போகலாம். ஒரு சில பேர் ஜோதிடர்கள் கிட்ட போய் என் பையனுக்கு என்ன வரும், என்ன படிச்சா நல்லா வருவான்ற மாதிரி கேட்கறதா இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்துல இருக்கணும், பெண் குழந்தைகளை அனுப்புறவங்க எல்லாம் ஒரு சில பேர் என்ன வீட்டு பக்கத்துல இருக்கணும், காலேஜ் ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வர மாதிரி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு கீழே நீங்க வந்து உங்க படிப்பை வந்து அளவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன். இந்த செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஓரியன்டா இருக்கும். என்ன அவுட்புட் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து உங்களுக்கு பெரிய பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படிப்பு வேணும் தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா அந்த பெரிய பணத்தை வெளி கொடுக்குற படிப்புன்றது கம்ப்யூட்டர் படிப்பு தானா, இல்ல டாக்டர் தானா, இன்ஜினியர் தானா, ஆர்கியாலஜிஸ்ட் தானா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கிரியேட்டிவ் துறையில இருக்கக்கூடிய படிப்புகளா, என்ன சம்பந்தமா அந்த படிப்புகள்ன்றதில் தெளிவா இருக்கும். பணத்துக்காக மட்டும் படிக்கிறதா, இல்ல கனவுக்காக படிக்கிறதா, இல்ல ஒரு விஷயம் என்ன பண்ண பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்துல வந்து நான் வந்து மிகச்சிறந்த ஒரு டாப்ல வந்து இருக்கணும், இதுக்கப்புறம் என்ன இந்த படிப்பு, இந்த விஷயம் இல்ல இந்த ஒர்க்குன்னு சொன்னாலே என்னை பத்தி தான் சொல்லணும்ன்ற அளவுல இருக்கக்கூடியது இருக்கா, இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து என் பையன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செய்ய மாட்டாப்ல, சோ எனக்கு பையனோ பொண்ணோ வந்து ஈஸியா ஒரு வேலைக்கு போயிடணும், அந்த மாதிரியான படிப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு டூ. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான வேலைகள்ல வந்து அதிக லாபம் இருக்குன்றது ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி வேலைகளை தேடி தேடி தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. ஸ்கில்ஸ், இப்ப எனக்கு வந்து திறமை ஜாஸ்தியா இருக்கும், அந்த திறமைக்கு ஏத்த படிப்பை நான் வந்து நேச்சுரலாவே திறமை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு கல்வி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஒர்க்கு, இந்த ஓவியம் வரைதல், பிஏ மியூசிக்கு, இந்த மாதிரியான கல்விகள்லாம் இருக்கு. ஸோ இந்த கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடுறதுலையும் இதுலேயும் இருப்பாங்க. ஸோ அது கூட ஒரு டிகிரி கிடைச்சதுன்னா எதிர்காலத்தில் அவங்க பாட்டு பாடுறதோ இது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவங்க ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்குறதோ, காலேஜஸில் சொல்லிக் கொடுக்குறதோ, இல்லை அதுவே வந்து தனியாக அவங்களே ஒரு இன்ஸ்டிடியூட் போட்டு ரன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான கல்விகள் வந்து பயன் தரதா இருக்கும். ஸோ ஸ்கில் பேஸ்டாக இருக்கும். அது அந்த மாதிரி ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ ரொபாட்டிக்ஸில் இருப்பாங்க, கோடிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இப்ப இளம் குழந்தைகளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆப் டெவலப்மெண்ட்லாம் பண்றாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்டதா இருக்கு. இதுக்கு அப்புறம் இந்த அவுட்புட் என்னன்றதை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரிதான் டிசிஷன் ஆன் கோர்ஸ். முதல்ல கோர்ஸ் என்னன்றதை பார்க்கணும். இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, சயின்ஸா, மெடிக்கல் அண்ட் அலைடு சயின்ஸா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸா, ஹியூமனிட்டிஸ், லாவா, சோஷியல் கேர் அண்ட் டீச்சிங்கா. இப்போ இந்த ஆர்ட்ஸ்ல வந்து ஃபைன் ஆர்ட்ஸும் வரும், ஓகேங்களா. அடுத்து காலேஜ், எந்த காலேஜ்ல படிக்க போறாரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் காலேஜ் வந்து எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும். ஆனா அந்த பெஸ்ட் காலேஜ்ல அப்ளிகேஷன் போடுறது கூட எனக்கு இந்த காலேஜ் கிடைக்காது, மார்க் வந்ததுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் போடுவோம், இந்த மாதிரியான ஒரு
முடிவை வந்து எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போயிடும். பெஸ்ட் காலேஜ் வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம அப்ளிகேஷன் போட்டுருணும். அதோட என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்கன்னா எழுதுறது, இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வருது, இந்த மாதிரி இந்த பழக்க வழக்கம் வந்து நாளைக்கு வந்து நமக்கு சப்போஸ் கிடைச்சிருச்சுன்னா இதுலயும் அது உண்டு இல்லையா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்து பாத்தீங்கன்னா என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில இருக்கு. சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூட் வந்து சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ஸ்டிடியூட் கிட்ட இருக்கு, 3-4 இன்ஸ்டிடியூட் கிட்ட இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜி கோர்சஸும் கொடுக்குறாங்க. இப்போ யூஜி கோர்சஸும் நிறைய காலேஜஸ்ல கொடுக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ஐஎஃப்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. அடுத்து வந்து டிஎன்ஏயு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் வந்து திரும்ப மிகப்பெரிய ஒரு தொழில் துறை வல்லமையை கொண்டு இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இந்த அக்ரிகல்ச்சரல் படிப்பு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல், ஹாரிகல்ச்சர், இது மாதிரியான இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேளாண்மை வந்து மிகப்பெரிய தொழில் ஆகிட்டு வந்துருச்சு. மிகப்பெரிய பணத்தொழிலாவே அது மாறிக்கிட்டு இருக்கு. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மீதி இதற்கான ட்ரை ஃபுட்ஸ் ஏற்றுமதி ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து இப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க. அது வந்து அதிகபட்சமா யாரை வந்து வேலைக்கு எடுப்பாங்கன்னா பயாலஜி படிச்சவங்களையும், குறிப்பா வந்து அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இப்ப ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிர்களை வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து கொள்முதல் பண்றதுக்கு அந்த பயிர்களின் விலை நிர்ணயம் பண்றதாகட்டும், இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் படித்த நிபுணர்கள்னாலதான் அவங்க வந்து வேலை கிடைக்குது. இப்ப வந்து அது மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை ஆயிடுச்சு. காந்தி கிராம யூனிவர்சிட்டியும் இருக்கு, திண்டுக்கல் போற வழி, திண்டுக்கல் டு மதுரை அந்த இதுல இருக்கு காந்தி கிராமம். அதுல இருப்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கில் பேஸ்டு கோர்சஸா இருக்கும். இது வந்து ராஜீவ் காந்தி யூத் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ். இந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு, நடத்தக்கூடிய கோர்சஸ் எல்லாம் இதெல்லாம் டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதா கோர்சஸா இருக்கும். கோர்சஸ்னா கோர்ஸ் மட்டும் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இப்ப அதிகமா வந்து மணிப்பூர் இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்து இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படுறதுன்றதுனால இதுல இருந்து படித்து வர மாணவர்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பிவாக் கோர்சஸ்ன்னு இருக்கும். ரப்பர் டெக்னாலஜி, அது மாதிரி குறிப்பிட்ட டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கும். அடுத்து வந்து இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், மீடியா அண்ட் ஜேர்னலிசம், மெரைன் அண்ட் ஏரோநாட்டிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஸ்போர்ட்ஸ், லெஷர் அண்ட் டூரிசம். டூரிசம் இண்டஸ்ட்ரி நம்ம ஊர்ல வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், டூர் பேக்கேஜஸ், டூர் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் ஒரு மொத்த கோர்வையா தான் நீங்க திட்டமிடணும். இப்ப இந்த திட்டமிடல் எப்பல இருந்து ஆரம்பிக்கணும்னா, ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 12ஆம் கிளாஸ்ல அதுக்கு ஏத்த மாதிரி மாணவர்களை வந்து பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும், மாணவர்களாகிய நீங்களும் தெளிவா இதை நோக்கி போறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இது அமைச்சு தரும். ஸோ இப்போ கரியர் திட்டமிடல் எப்படின்றது தெரிஞ்சாச்சு. இதை எப்படி பண்ணணுன்றத பத்தி நான் உங்களுக்கு முழுவதுமா எப்படி செய்யணுன்றத பத்தி சொல்லிட்டேன். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது கிளாரிட்டி தான். இந்த கிளாரிட்டி வர்றதுக்கு இவ்வளவு அடிப்படை விஷயங்களை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல வந்து இதுதான் நமக்கு வேணும், இதுலதான் நான் போனா டாப்ல வருவேன், டாப்ல வந்தா பணம் கண்டிப்பா வந்துரும்ன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நீங்க தெளிவா இருக்கணும். இதுக்கு அடுத்து வந்து கவுன்சிலிங்.
இப்ப இந்த கவுன்சிலிங் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நீங்க எடுப்பீங்க, இல்லைன்னுலாம் சொல்லல. ஓகேங்களா? ஆனா நீங்க எடுக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கவுன்சிலிங்ல என்ன மாரியான அனுபவம் இருக்குன்றத பார்க்கணும். நீங்க அவங்க படிக்கிற ஸ்கூல் டீச்சர் கிட்ட கேட்பீங்க. ஸ்கூல் டீச்சர் கிட்ட கேட்கும்போது, இப்ப அது வந்து அம் அந்த அந்த டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதுன்றது சொல்ல முடியாது. எந்த வாய்ப்பு வந்து திறமை மிக்க வாய்ப்புன்றத அவங்களுக்கு சொல்றதுக்கான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் செய்யப்பட்டிருக்காது. பயிற்சிக்கப்பட்டிருக்காது. அப்ப நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தேடுதல் எப்படி பண்ணணும்னா, இப்போ ஒரு துறைய தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அந்த துறையில இருக்கக்கூடிய நபரோட அந்த துறையில உங்கள் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடியவர பத்தி, அந்த துறைய பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர சந்திச்சு கூட நீங்க இந்த மாரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல இது பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாரு. ஐடி கம்பெனி அவர்கிட்ட போயி நீங்களும் உங்க பையனுமோ, பொண்ணோ வந்து பேசுனீங்கன்னா, வேலைனா எப்படி இருக்கும்? இப்ப இந்த வேலை செய்றதுக்கு அவங்களோட ப்ரொஃபைல் என்ன? அப்ப என்ன ப்ரொஃபைல்ல 4வது வருஷமோ, இல்ல 3வது வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது, எந்த ப்ரொஃபைல்ல இவங்க இருந்தாங்கன்னா, இந்த எனக்கு இந்த ஒரு 40,000மோ, 50,000மோ, 1,00,000மோ சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலையை என்னால எனக்கு எளிமையா பெற முடியும். இதுக்கு ரொம்ப முக்கியம் பர்சனாலிட்டி. எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உங்களோட குழந்தைகள் என்ன பர்சனாலிட்டியில இருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்க குழந்தைங்களோட விருப்பு வெறுப்புகள் என்ன? இப்ப நீங்க உங்க பசங்க கிட்ட எதை திணிக்கிறீங்க? அந்த குழந்தைங்க எந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க? அவங்களோட ரிசல்ட் பேட்டர்ன் எக்ஸாம்ல எந்த சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கு? அவங்களோட ப்ரொஃபஷனல் எந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ், அதாவது நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் எந்தவா அவங்க வந்து ஒரு 21, 22 வயசுல இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க அந்த குழந்தைகள், உங்களோட குழந்தைகள் எங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கான ஒரு முதலீட்ட, அதாவது முதலீடுனா நீங்க வந்து பணம் போடுறது மட்டும் முதலீடு கிடையாது. வாய்ப்புகளை தேடி போறதும் ஒரு முதலீடு தான். அதுக்கு நேரம் செலவழிக்கும். நேரம் செலவழிச்சு நீங்க இத பண்ணணும். அவ்வளவுதான். ஒண்ணு பணம் செலவாகும், இல்ல நேரம் செலவாகும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, எதுல டாப்பா இருக்காங்களோ அந்த டாப்பா இருக்க விஷயத்த அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி விட்டீங்கன்னா, மீதி இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டாப்ல வந்துருவாங்க. சோ இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும், இத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருவேளை குழந்தைங்கனாலேயே அவங்களுக்கே வந்து இதுதான்ன்றது தெளிவு இல்லாம இருக்கலாம். நான் வந்து பைலட் ஆகணுன்றது தெளிவு இல்லாம இருக்கலாம். இல்ல அவரோட ஸ்கில்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஐடில வருவேனா, இல்ல நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க போனா நல்லா இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் தெளிவா புரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து புரிஞ்சுக்கணும். அப்பா பெற்றோர்களும் மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் எளிமையா நீங்க அத வந்து அட்டைன் பண்ணலாம். நீங்க பைசா செலவாகுதுன்றத மட்டுமே வந்து ஒரு விஷயமா யோசிக்காம, சிறிது விஷயம், அதாவது நீங்க சம்பாதிக்கிற நேரத்தோட சேர்ந்து எவ்வளவோ நேரம் வந்து போன்ல வந்து யூடியூப்ல எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கிறோம். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களா குடுக்குறது. நீங்க தேடி பார்க்கணும் விஷயங்கள. எந்த விஷயம் உங்களுக்கு வந்து என் பையனுக்கு செட் ஆகும்னு இருக்கோ, அத பத்தி பசங்க கிட்ட பேசணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு வந்து நேர இல்லாம இருக்கும். அப்பா, அம்மா 2 பேரும் வேலைக்கு போய் தான் இன்னைக்கு வந்து சம்பாரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி நிலைப்பாட்டுல இருக்கும்போதும், நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாரியான வேற சில விஷயங்கள பத்தி பிள்ளைங்கள் கிட்ட பேசும்போது தான், நீங்க வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சத விட கம்மியா தெரியும். இது வந்து ஒரு பெரிய வினோதமான விஷயமா இருக்கும். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, நாளைக்கு என் மகனுக்கோ, என்னோட மகளுக்கோ வந்து என்ன விட அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஒரே என்னோட நாலேட்ஜ், என்னோட அறிவை நான் அந்த விஷயங்கள் சார்ந்து, அதாவது தேவைகள் சார்ந்து வளர்த்து கொண்டு போகாத வரைக்கும், என்னோட அறிவுன்றது குன்றி போகும். இப்ப வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ். எப்படி ஒரு கைடன்ஸ எடுக்கணும்ன்றது எப்படின்னா, கவுன்சிலிங் குடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற விஷயத்த நீங்க செஞ்சு பார்க்கணும். ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னதுதான். நீங்க வந்து
இப்ப கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள உங்க பையனை கூட்டு போய் காமிக்கணும். நிறைய கம்பெனிஸ்ல வந்து விசிட் அலோவ் பண்றாங்க. வேலை எப்படி இருக்கும், வேலை இதுதான் வேலையா, இதுல எப்படி வேலை செய்யுது, ஒரு அவுட்புட் ஓரியன்டா எப்படி இந்த வேலை நடக்குதுன்ற மாதிரியான விஷயங்கள் இது பண்ணும். 2வது இலக்கு நிர்ணயம் பண்ண கத்துக் கொடுக்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்ன்ற ஒரு எண்ணம் வச்சுக்கூடாது. இது கூட தெரியாதான்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்க வேண்டாம். உங்களுக்கு தடவையோ 2 தடவையோ அந்த பிள்ளைங்களுக்கு அதை முதல்ல சொல்லணும், வழிகாட்டணும். நீங்க டைரக்ஷனே கொடுக்காம இது நீ பண்ணிக்க மாட்டியா, இது செய்ய மாட்டியா, அது பண்ண மாட்டியா, இது பண்ண மாட்டியான்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவது எந்த விதத்திலையும் பலன் அளிக்காது. 2வது முதல்ல உங்க பிள்ளைங்களை உங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நீங்க யார் யாருக்கு பதில் சொல்றீங்க. ஏன்னா பிள்ளைகள் அதிகமான நேரம் வீட்டிலே இருக்கும்போது அப்பா அம்மா ஒரு இடத்துக்கு போவாங்க, சம்பாரிச்சுட்டு வந்துருவாங்கன்ற ஒரு மனப்பான்மை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நினைப்புல வந்து பிள்ளைங்கள் வருவாங்க. இப்ப நம்ம வேலைக்கு போறோம்னா நம்மளையும் வந்து ஒரு 4 பேர் கேள்வி கேட்பாங்க. நம்மளே 4 பேர் வந்து நம்ம ஒரு 100 பேருக்கு பதில் சொல்லணும். பேங்க்ல இருக்க லோனுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நம்மளே ஒரு சீனியர் இருந்தாலும் நமக்கு ஒரு சீனியர் 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதை வந்து அபிஷியலா நாங்க இந்த மாதிரி சொல்லணும். இதுக்குதான் நீங்க படிக்கிறீங்கன்ற மாதிரியான தெளிவுகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில அவங்க கண்ணால பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காவது உங்க ஆபீஸ்க்கு அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு 3 தடவை 4 தடவையாவது கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்றத சொல்லி இந்த வேலை இப்படி செய்யணும், உன்னால செஞ்சு கொடுக்க முடியுமான்னு உங்க பிள்ளைங்களை உங்களுக்கு ஒரு இன்டர்னா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியுமான்றத பாருங்க. அடுத்து வாலண்டியர். இப்ப நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. இது என்ன உன் வேலையா, இதை ஏன் நீ பாக்குற, இந்த மாதிரி கேட்பாங்க. அது விஷயம் வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல போகும்போது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை பெருசா செய்யக்கூடிய ஒரு குழு கூட உங்க பிள்ளைகளை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அது நேர விரயமோ படிப்புல தொய்வோ வராது. அது அவன் செய்யும் போது அவன் பல பேரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவன் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காகவும் அவன் கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் இன்னும் அதிக அவனுக்குள்ள நல்ல குணங்களை இன்னும் பெரிதா வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் அது வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும். புது நண்பர்கள் கிடைக்கிறதுக்கும் வினோதமான ஒரு தொழில்களை பத்தியும் வினோதமான ஒரு நடத்தி உள்ள மனிதர்களை பத்தியும் உணர்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். எம்ப்ளாயி ரிசர்ச். எம்ப்ளாயர்ஸ் ரிசர்ச் வந்து எப்படின்னா நீங்க உங்க பையன் வேலைக்கு போக போறாருன்னா அந்த கம்பெனி இந்தந்த கம்பெனில நீங்க இதுக்கு முன்னாடி இருக்க படிப்புக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு, எந்தெந்த கம்பெனியால இதுல இருக்கு, இதுக்கு ஒரு பட்டியலை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பட்டியலின் படி நீங்க வந்து இது பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் லேர்னிங். ட்ரைனிங்க்கும் லேர்னிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யறதுக்கு இப்ப சிகப்பு பட்டன் அழுத்தணும்னா சிகப்பு பட்டனை அழுத்தணும், ஏன் அழுத்தணும்னு மட்டும் சொல்லி அந்த சிகப்பு பட்டன் அழுத்த மட்டும் கத்து கொடுத்துருவாங்க. இதுதான் ட்ரைனிங். லேர்னிங்ன்றது எப்படியெல்லாம் அந்த சிகப்பு பட்டனை அழுத்தலாம், இப்ப இந்த சிகப்பு பட்டனை வந்து நான் இல்லாமே அழுத்த முடியுமா ஆட்டோமேட்டடா, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடியதுக்கு தான் லேர்னிங் தேவைப்படுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்கில் தேவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ரிசர்ச் பண்ணணும். அந்த ஜாப்ல வந்து அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன. இப்ப நான் அசிஸ்டண்டா போறேன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வாய்ப்பு இருக்கா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்புறம் மேனேஜருக்கான வாய்ப்பு இருக்கா, மேனேஜருக்கு அப்புறம் ஏரியா மேனேஜருக்கான வாய்ப்பு இருக்கா, ஏரியா மேனேஜருக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டிங்ல எல்லாம் அதிகமா சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் மேனேஜர், அப்புறமாட்டி ஏரியா சேல்ஸ் மேனேஜர், ஜோனல் ஹெட்டு, ஜோனுக்கு அப்புறம் பேங்கிங்லயும் இதே மாதிரி தான் மேக்ஸிமம் சீரியல்ஸ் இருக்கும். ஜோனல் ஹெட்டுக்கு அப்புறம் ஸ்டேட் ஹெட்டுக்கு அப்புறம் சவுத் ஹெட்டுக்கு அப்புறம் டைரக்டர், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகும் நிறைய போஸ்டிங். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஒரு வேலைக்கு வேலை நீங்க ஆசைப்படுறீங்க, அந்த வேலையை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த வேலைக்கான பொறுப்புகள் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எப்படி விளக்கணும், இதெல்லாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும், இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னா இதெல்லாம்
தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து ஒரு பையன்கிட்ட சொல்லும்போது, "எப்பா இதெல்லாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்க பார்த்துக்கோ. இவர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த கம்பெனில வேலை பார்க்குறாரு." அப்ப அடுத்து வரவங்க இதெல்லாம் உனக்கு பேசிக்கா உள்ள ஜாயின் பண்ணும்போது தெரிஞ்சிருந்தா தான், நீ இந்த கம்பெனில வளர முடியும். இந்த கம்பெனில ஒரு பெரிய ஆள் ஆக முடியும்ன்றத நீங்க உங்க பசங்க கிட்ட பேசணும். ரெஸ்யூம் பில்டிங். ஒரு 12th யூஜி முடிச்ச பையனோட ரெஸ்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன். ஒரு யூஜி முடிச்ச பையனோட ரெஸ்யூம் எப்படி இருக்கும்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேரு. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து இந்த மாரி ஒரு வேலையில இருக்கிறேன். இல்லன்னா நான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஆசைப்படுறேன்னு ஒரு லைன் குடுத்துட்டு, அதுக்கு கீழ வந்து மார்க் எல்லாமே போட்டிருப்பாங்க. மார்க்குக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கில்ஸ்ன்னு போட்டு விண்டோஸ் ஒர்க் பண்ண தெரியும். கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஒர்க் பண்ண தெரியும். இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2, 3 கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான் ரெஸ்யூம். ஒரு நாள் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும் ஹாபிஸ் போட்டு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் இதுலேருந்து என்ன ஒரு ஹெச்ஆர் புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேலே சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. என்ன படிப்பாங்க? இஸ் நாட் ஆக்ஷன் டேக்கர். இவருக்கு கோல் எதுவுமே இல்லை. இவர் வந்து இன்டர்ன்ஷிப்போ வாலண்டியர் ஒர்க்கோ பண்ணல. அப்போ இவருக்கு இந்த வேலை கொடுத்தோம்னா இவர் வந்து கையை தூக்கி நான் இந்த வேலையை செஞ்சு தரேன்ற மாதிரி வரமாட்டாரு. இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து அது ஹெச்ஆருக்கு இது வழங்குற மாதிரி இருக்கும். உங்க ரெஸ்யூம் இப்படி இருந்துச்சுன்னா, உங்க ரெஸ்யூம்ல என்ன இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து, அதாவது ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு முடிச்சவங்க இந்த ரெஸ்யூம்னா இப்படிதான் இருக்கணும். ஸ்கூல்ல இருந்து எத்தனை ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, எதுல எல்லாம் வந்து ரத்தம் கொடுத்திருந்தா பிளட் டொனேஷன் கொடுத்திருந்தா டொனேஷன் கொடுத்த சர்டிபிகேட்ஸ், யார் யாருக்கு எதுக்கெல்லாம் பிளட் டோனரா இருக்கீங்க, இது எல்லாமே நீங்க அந்த ரெஸ்யூம்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்யூம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்யூமே ஒரு 3 பேஜுக்கு இருக்கணும். ரெண்டாவது, நீங்க கொடுத்த உங்களை பத்தி சொல்லும் போது அந்த ரெஸ்யூம்ல இருக்கிறது எல்லாமே அந்த ஹெச்ஆர் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்க சொல்லும் போதுதான் உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்ப என் கம்பெனிக்குள்ள உங்களை அந்த வாய்ப்பு கொடுத்தேன்னா இன்னும் பயங்கரமா எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து லாபகரமா ஆக்குவதற்கு நீங்க ஒரு மிகச்சிறந்த அசட் ஆஃப் த கம்பெனி அப்படின்றத அவங்க ஏத்துக்குவாங்க. அப்புறம் இன்டர்வியூ டெக்னிக்ஸ், டெஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இன்டர்வியூ பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இது உங்கள் ரெஸ்யூம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அது வந்து உங்கள் பர்சனாலிட்டியை காட்டும். உங்கள் பர்சனாலிட்டியை காட்டுறது மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எப்படின்றது அவங்களுக்கே உங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணுன்றது தெரியும். டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லை. நீங்கள் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து அந்தந்த விஷயத்துக்கு எப்படி டெஸ்ட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஐஏஎஸ் ஆகணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து எம்பிஏ பண்ணணும்னா கேட் எக்ஸாம் எழுதணும். இது எல்லாமே உங்களுக்கு இங்க இந்த லெவல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஹார்மோனி. இந்த ஹார்மோனியில ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமசி ரொம்ப முக்கியம். இன்டிமசினா அது ஒரு தவறான வார்த்தை கிடையாது. பேரண்ட்ஸும் கிட்ஸுக்கும் நடுவில் எதா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா அவங்க வந்து பேசணும். என்னுடைய சங்கடம் இருக்கு, இது படிக்கிறது. அதாவது ஒரு பையன் வந்து படிக்கலைன்றது பிரச்சனை கிடையாது. அவன் ஏன் படிக்கலைன்றது அவனுக்கு தெரியலன்றதுதான் பிரச்சனை. அவனுக்கு மேக்ஸ் வரல, மேக்ஸ் வர்றதுக்கு தம்பி என்னென்னலாம் பண்ணாரு, என்ன முயற்சி பண்ணாரு, ஸ்லோவா பண்ணாரு ஃபாஸ்டா பண்றாருன்றது இல்லாம என்ன பண்றாரு,
அந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க உங்க பசங்களோட சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க என்ன பண்றீங்க, அதிகமான பேரு ஏன்டா இது கூட படிக்க மாட்டேன், இது கூட செய்ய மாட்டேன், அதுவும் கூட பண்ண மாட்டியா, இது பண்ண மாட்டியா, நான் இவ்வளவு செலவு பண்றேன், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயங்களை பேசி அவங்கள ஒரு மொத்தமா வந்து நீங்க ஹர்ட் பண்றீங்க. அடுத்து வந்து ஸ்டாண்டிங் டுகெதர், கெட்டிங் சொல்யூஷன். எப்பவுமே வந்து முன்னோசனை, அதாவது முன்னோசனை அடுத்து என்ன பண்ணணுமோ அடுத்ததான் பார்க்கணுமே தவிர திரும்ப பேக் அடிச்சு இதனால நீ இப்படி ஆயிட்ட, இதனால அப்படி ஆயிட்ட, இதனால இது பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப். உங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும், கோச்சிங் படிக்க வைக்கிறதாகட்டும், டியூஷன் படிக்க வைக்கிறது இருக்கும். ரெண்டாவது இப்பெல்லாம் கன்சல்டேஷன், இப்போ நிறைய பேர் வந்து இதுக்காக கன்சல்டேஷன்லாம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு உங்க பசங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா வளர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு எக்கச்சக்கமா கச்ச 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 கச்சன்னு அதிகமான ஒரு நாளைக்கு வந்து இப்ப இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அது இதுன்னு நிறைய டைவர்ஷன். இந்த டைவர்ஷனுக்கு நடுவுல ஒரு லட்சியம் இருந்தாதான் அந்த கோல் விடும். நீங்க 6வது படிக்கிறது லட்சியம்னு வச்சுக்கினா அவனுக்கு போர் அடிச்சிடும். 7வது படிக்கிறது லட்சியம்னு வச்சுக்கினா அவனுக்கு போர் அடிச்சிடும். 7வது 10வது பாஸ் பண்ணா போதும்ன்றத லட்சியம்னு வச்சீங்கன்னா 11வது 12வது வரும்போது திரும்ப என்ன 11வது படிக்க சொல்றீங்க, 12வது படிக்க சொல்றீங்கன்ற மாதிரியான பிரச்சனைகள் பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க பண்ணும்போது தம்பி இதுக்காக படிக்கிற, நீ வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்காக படிக்கிற, ஐஏஎஸ் அடிக்கணும்னா 12 வருஷம் படிக்கணும். 1வதுல இருந்து 12வது வரையும் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் டிகிரி பண்ணி அந்த டிகிரி முடிஞ்ச உடனே நீ எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும். இதுக்காக தான் நீ படிக்கிற. அப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு 12 வருஷம் 15 வருஷம் படிப்பு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ இல்ல உனக்கு வந்து அதிர்ஷ்டமும் இத்தனை உழைப்பும் நீ வந்து தெளிவா வச்சிருந்தனா உடனே கூட கிடைக்கலாம். நீ வந்து ஐஏஎஸ் ஆயிட்டு அந்த அடுத்து வந்து ஐஏஎஸ் ஆனதுக்கு ஐஏஎஸ் ஆன பொறுப்புகள் வந்துடும். அந்த பொறுப்புகளை நீ செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம அதிகமான பேர் என்ன சொல்லுவோம், 12வது முடிச்சிட்டா போதும், 10வது முடிச்சிட்டா போதும், வேலைக்கு போயிட்டா போதும். வயசு ஆக ஆக பொறுப்புகள் அதிகமாகும். அந்த பொறுப்புகளை ஏத்துக்கிற அளவுல பசங்களை ட்ரெயின் பண்றதுக்கு இதெல்லாம் கஷ்டம் இருக்கும் தம்பி, இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரியான முடிவுகள் நமக்கு தேவைப்படும். ஒண்ணு இதை செய்யணும், இல்லைன்னா விட்டுடணும். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு பதிலா இந்த ஹேண்ட்லிங் டிஸ்கம்ஃபர்ட்னுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சொகுசா தான் இருக்கணும், எல்லாமே நான் போனேன்னா அப்படி செஞ்சுட்டு வரணும்ன்றா அந்த மாதிரி பண்ண முடியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்களால கூட அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இல்லாம, அதாவது சொகுசா மட்டுமே இல்லாம டிஸ்கம்ஃபர்ட், வேர்வை வரும். ஆமா, வெளியில போனா விளையாடினா வேர்வை வரும். விராட் கோலி வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, தோனி இவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னா நீங்க வெளியில போய் ஓடி ஆடி விழுந்து எந்திரிச்சு கையை உடச்சிக்கிட்டு 40 ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பண்றாங்க. இதை முதல்ல நீங்க வச்சுக்கணும். இப்படியெல்லாம் வாழ முடியாது. அப்ப அவ்வளவு பெரிய பணமும் அவ்வளவு பெரிய செல்வத்தையும் நீங்க கையாள முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபேமிலி வந்து ஒரு டீமா வந்து செயல்படணும் ஒருத்தரோட முன்னேற்றத்துல. இதுக்கு ஃபியர் த ஃபியர். இந்த ஃபியர் த ஃபியர் என்னன்னா ஸ்கேலார் அண்ட் வெக்டார், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும். அது நீங்க வேகமா அந்த டைரக்ஷனை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க வேகமா போங்க, ஸ்லோவா போங்க, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா இந்த பசங்க படத்துல சொல்லுவாங்க கைத்தட்டி கைத்தட்டி, அந்த பையன் வந்து ஓடி முடிக்கிற வரைக்கும் பின்னாடியே ஃபேமிலி கைத்தட்டி கைத்தட்டி ஓடும். அதே மாதிரிதான் நம்ம இதை பண்ணணும். இது வந்து உங்க குடும்பத்துல இது பண்ணும்போது அந்த உங்க பசங்களுக்கே தெரிஞ்சிடும், என் அப்பா அம்மா எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க அதிகபட்சம் உங்க பசங்க கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா, நான் உழைக்கிற உழைப்பை வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, வீணாக்குறீங்க, இது பண்றீங்க. அது வீணாக்குறது அந்த பசங்களுக்கு அது தெரியல. அதை பத்தி நம்ம பேசுறதோ, அதை பத்தி நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கோ குறை சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ணா, எப்பவுமே ஒரு கேள்வி கேளுங்க, நான் என்ன பண்ணா நீ, நான் எப்படி உனக்கு உதவுனா நீ இந்த விஷயத்துல பெருசா செய்வேன்ற மாதிரியான கேள்விகளை மல்டிபிள் டைம்ஸ் கேளுங்க. அதை விட்டுட்டு நீ பண்ண மாட்டேற, செய்ய மாட்டேற, இது பண்ண மாட்டேற, அது பண்ண மாட்டேன்ற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு பசங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு சந்தோஷத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பெர்சிவரன்ஸ், கான்ஸ்டன்டா முன்னேறும் போது நம்ம வந்து கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லாம் போக முடியாது. ஒரு டைம் மேல போகும், ஒரு டைம் கீழே போகும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னேறதுக்கான எண்ணத்தோட எப்பவுமே செயல்படணும். அந்த செயல்படுறது வந்து தோல்வி அடையலாம், வெற்றி அடையலாம்.
ஆனா உங்களுக்கு வந்து செய்யறவங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு அதை தெளிவா நீங்க செஞ்சிருக்கீங்க. பட் கால சூழ்நிலை இப்ப கொரோனா வந்துருச்சு. நிறைய பேர் வந்து அந்த நேரத்துல பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் செயினுக்கே வந்து நஷ்டம் வரும்போது நம்ம வந்து எந்த இதுல இருந்திருக்கோம். நம்ம போய் அப்பதான் ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்படியே அது வந்து டிராப் ஆகும். ஒரு வருஷத்துக்கு மேல சும்மா வாடகை கொடுத்துருப்போம், இது பண்ணிருப்போம். 10 லட்ச ரூபான்றது 20 லட்ச ரூபாய் கிட்ட இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கிறதுன்றது அந்த எண்ணத்தை கோலை அச்சீவ் பண்றதுக்கான கான்ஸ்டன்சி தானே தவிர நீங்க வெற்றி பெறதும் தோல்வி பெறதும் அது இயற்கை சம்பந்தப்பட்டது. உங்களோட முடிவுகள் அனைத்துமே உங்களோட பர்பஸ ரிசால்வ் பண்றதா இருக்கணும். ரிப்பேர் பண்ணி வாழ்றதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகபட்சம் பயன்படுத்தணும். டெடிகேஷன் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த கான்ஸ்டன்ட்டும் பர்பஸ், எபிலிட்டி டு ரீஃப்யூஸ். ஒண்ணு வேணும்னா வேணும். அதை வந்து மற்றவங்க தரமாட்டாங்கன்னாலும் நீங்க தர வரையும் நான் கேட்பேன்ற ஒரு மனநிலையோட வந்துடும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எடுத்த காரியத்தை முடிச்சிடணும். டிட்டர்மினேஷன் இருக்கணும். லீடரா தனித்தனி லீடரா செயல்படுறதுக்கு முடியணும். அதே மாதிரி டீமா இருக்கும் போதும் ஒரு லீடரை ஏத்துக்கிட்டு செயல்படுறத விஷயங்கள் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. கடைசியா வர்றதுதான் சக்சஸ். இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி வந்தாதான் ஹார்மனி, பெர்சிவரன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்தாதான் உங்களுக்கு சக்சஸ் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மணி கம்ஸ் ஃப்ரம் எதுல இருந்து பணம் வரும்? ஒன்னு ஜாப்ல இருந்து வரும், பிசினஸ்ல இருந்து வரும், ஹாபில இருந்து வரும், டிசைர்ல இருந்து வரும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருந்து வரும்? பிட்டரா இருக்கும், ரிப்பேர் பண்ணுவீங்க, ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர், என்ஜாய் குட், ஃபீல் குட்டா இருக்கும். அட்வென்ச்சர், டிராவல் பண்ணணும், சேலஞ்சிங்கான விஷயம் கொஞ்சம் பண்ணணும், இல்ல விளையாடணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். பர்சனல் டெவலப்மெண்ட் கண்டினியூஸா படிச்சுக்கிட்டு இருக்கணும். வேற வழி கிடையாது. படிக்கிறதுனா நீங்க நினைச்சிடாதீங்க எம்பிஏ பண்ணணும், எம்பிஏக்கு அப்புறம் எம்ஃபில் பண்ணணும், எம்ஃபில் பண்றோம் பிஹெச்டி பண்ணுன்றது மட்டும் படிப்பு கிடையாது. திடீர்னு நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல எனக்கு ஒரு ஆர்வம் வருது. ஆர்வம் வந்தோடனே இங்க அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அமௌண்ட்டை போட்டு ஷேர்ல ட்ரேட் பண்ணி பழகுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்து லாஸ் ஆக ஒரு வெறுப்பு வந்துடும். இங்க நம்ம ஊர்ல அதிகமான பேர் அப்படிதான் இருப்பாங்க. இதுல வந்து இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, இன்வெஸ்டரா இருப்பாங்க. அவங்க இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டர்னா யாரு? ட்ரேடர்னா யாரு? இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இலவசமா நிறைய கிளாஸஸ் நிறைய இடத்துல நடக்கும். நான் ஆன்லைன் ட்ரேடிங்கை ப்ரொமோட் பண்ணல. நான் வந்து எளிமையான ஒரு மாற்று கல்வினா என்னன்றது சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப எனக்கு வந்து கடன் அதிகமா இருக்கு, கடன் சும்மா ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அப்பயும் போய் படிக்க தான் செய்யணும், வேற வழி கிடையாது. எப்படி என்னோட பண பரிவர்த்தனையை நான் மேனேஜ் பண்ணணும்? எனக்கு ஏன் இவ்வளவு கடன் வந்துச்சு? இதை யார் கிட்ட நீங்க கேட்கலன்னா உங்க ஆடிட்டர். நிறைய பேருக்கு இங்க ஆடிட்டர் எதுவுமே யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா ஆடிட்டர்னா ஆடிட்டருக்கு பைசா கொடுக்கணும், பைசா கொடுத்து இதை பண்ணணுமா, இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில இருப்பாங்க. ஆனா ஆடிட்டர் வச்சிருக்கோம், ஆடிட்டர் தான் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை காப்பாத்தி கொடுப்பாரு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட கேட்டோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், நிதி மேலாண்மை சம்மந்தப்பட்ட கன்சல்டன்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பழகுங்க. அப்பயும் நஷ்டம் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நஷ்டம் உங்க கையை மீறி போகாது. அதே மாதிரி வந்து கடன்ல இருந்து மேல வர்றதுக்கும் அவங்க ஒரு திட்டம், வழிமுறைகள் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணும்போது நீங்க அடுத்த நிலைக்கு வந்து முன்னேறலாம். ரெண்டாவது, நீங்க சக்சஸ்ல இருக்கும்போது சக்சஸ் அடைஞ்சிட்டீங்கன்னா டொனேஷன் பண்ணணும். டொனேஷன் பண்ணணும்னா வந்து எனக்கு டொனேட் பண்ணுங்க இப்ப கேட்கறோன்றது மாதிரியான விஷயங்கள் கிடையாது. நார்மலாவே டொனேஷன் அண்டர் வந்து பாத்தீங்கன்னா லேபர். நீங்க யாருக்காவது வந்து உதவி செய்யலாம், ஏதாவது வந்து
ஏழை எளியோர்கள் இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு உதவி செய்யலாம். ஓல்டேஜ் ஹோம்லாம் இருக்கு, அதுல போய் உதவி செய்யலாம், சர்வீஸ் செய்யலாம், அப்புறமாட்டி சப்போர்ட் பண்ணலாம், இதர விதத்துல ஹெல்ப் பண்ணலாம். சக்சஸ் வந்து இதெல்லாம் நீங்க செய்ய முடியும், செய்யறதுக்கு தான் சக்சஸ். அந்த பணத்தோட அடிப்படையே வந்து இதெல்லாம் நம்ம செய்யற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றது தான் வந்து சக்சஸ். ஸோ இந்த சக்சஸ் நீங்க அடையணுன்றதுக்காக நட்சத்திர ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு இந்த இந்த மாதிரியான விஷயத்த வந்து இருக்குன்றத உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இதை பயன்படுத்தி சில மாணவர்களாவது அடுத்த நிலைக்கு மேம்பட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் மிகச்சிறந்த வகையில அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு நான் நட்சத்திர ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்பதான் அடுத்து முக்கியமானது, 12வது முடித்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கல்வி வாய்ப்புகள்லாம் இருக்கு, இந்த வாய்ப்புகளை எப்படி அணுகணும் அப்படின்றத இப்ப நம்ம காட்ட போறோம். பிளஸ் டூவுக்கு பிறகு சயின்ஸ் குரூப்ல பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிஎம், பிஎஸ்சி சிபிசி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், ஹாரிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஓஷனோகிராஃபி, மெல்சோரோலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸ். இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு குற்றம் நடந்துவிட்டா அந்த குற்றத்துல கிரைம் சீன் என்ன, குற்றம் எப்படி நடந்துச்சு, யாரால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, எதனால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது அதுதான். அடுத்து வந்து ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி டைரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன், பிஎஸ்சி மாஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா, மல்டிமீடியா, பிஎஸ்சி அனிமேஷன். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ் கோர்சஸ்ல வருது. காமர்ஸ் கோர்சஸ், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், CMA காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி, பிகாம் ரெகுலர், பிகாம் டாக்ஸேஷன் அண்ட் டாக்ஸ் ப்ரொசீஜர், பிகாம் டிராவல் அண்ட் டூரிசம், பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், பிகாம் ப்ரொஃபஷனல், பிபிஏ, பிபிஎம் ரெகுலர், பிஎஃப் பேச்சுலர் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிஎம்எஸ், பிஏஎஃப், இன்னும் பல கோர்ஸ்கள் இருக்குது. அப்புறம் ஹியூமனிட்டிஸ் அண்ட் கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங், பிஎஸ் ஜெனரல், கிரிமினாலஜி, எக்கனாமிக்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், ஃபாரின் லாங்குவேஜஸ், ஹோம் சயின்ஸ், இன்டீரியர் டிசைன், ஜேர்னலிசம், லைப்ரரி சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, டிராவல் அண்ட் டூரிசம், இது மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பேங்க் மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்துவாங்க. வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டிஸ், மேரேஜ் ஈவெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட மீட்டிங்ஸு, பெரிய பெரிய விழாக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்துறது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறது எப்படி, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய துறையாகவே மாறிடுச்சு. இப்போ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இறக்குமதி, ஏற்றுமதி, அதானி குரூப்பு, இந்த மாதிரியான நிறுவனங்கள் பல இருக்குது. போர்ட் ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் வந்து அது மட்டும் இல்லை, நம்மளோட ப்ரொஃபஷனல் கொரியர்ஸு, எஸ்டி கொரியர்ஸு, இந்த மாதிரி ஏன் போஸ்டல் இது கொரியரு, இது எல்லாமே வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வரும். எப்படி ஒரு பொருளை கையாளுறது, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, இந்த மாதிரி அனைத்து நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டது லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் வரும். ஏன்னா ஆன்லைன்ல என்னதான் பர்ச்சேஸ் இது பண்ணாலும் பொருள் வந்து கஸ்டமரோட கைக்கு போய் சேர்ந்தாதான் அந்த படிப்பு, அந்த கம்பெனியோட திறமை அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் சம்மந்தப்பட்ட கல்வி, எல்எல்பி 3 இயர்ஸ், பிஏ ப்ளஸ் எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஎம் எல்எல்பி, பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி, இதெல்லாம் இது 3 வந்து இது 4மே 5 வருஷம். இது எல்எல்பி மட்டும் 3 வருஷம். இப்போ மெடிக்கல் கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, நமக்கு அதிகமாக எம்பிபிஎஸ் மட்டும்தான் தெரியும். அதிகமான பேர் எம்பிபிஎஸ் பற்றி தெரியும். இது இல்லாமல் யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, நேச்சுரோபதி, டென்டல் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அப்புறம் வெட்டினரி சயின்ஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ல என்னென்ன இருக்குன்னா நர்சிங் இருக்கு, ஃபார்ம் டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஃபார்ம் இருக்கு, பி ஃபார்ம் இருக்கு. இப்போ ஃபார்ம் டின்றது வந்து டாக்டரேட் இன் ஃபார்மகாலஜி. ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ஸ்டடீஸில் டாக்டரேட் தான் வந்து ஃபார்ம் டி. டிப்ளமோ இன் டி ஃபார்ம் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி. பி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இது எல்லாமே லைசன்ஸ்டு ஸ்டடீஸ். இது வந்து முடிச்சதுக்கப்புறம் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு அதிகமான மெடிக்கல் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த லைசன்ஸ் இவங்க இந்த படிப்பு படிக்க முடிச்சவங்களுக்கு தான் அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. கெமிஸ்ட்னு வாங்க, முன்னாடியெல்லாம் ட்ரக் அண்ட் கெமிஸ்ட்னு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அனஸ்தீஷியன் டெக்னாலஜி, கார்டியோகார், பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கேத்லாப் டெக்னாலஜி, கிளினிக்கல் ஆப்டோமெட்ரி, டென்டல் ஹைஜீன், அதுக்கப்புறம் டென்டல் டெக்னீஷியன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மெடிக்கல் இமேஜிங் அண்ட் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜி, மெடிக்கல் எக்ஸ்ரே டெக்னீஷியன், நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், ஆப்தமாலஜிஸ்ட், பிசியோதெரப்பி, ரேடியோகிராஃபிக் டெக்னீஷியன், ரேடியோதெரப்பி டெக்னீஷியன், ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி, ரெஸ்பிரேஷன் தெரப்பி டெக்னீஷியன், பிளட் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரீனல் டயாலிசிஸ். அடுத்து வருது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். இன்ஜினில் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், automobile engineering, automation and robotics engineering, avionics engineering, biomedical engineering, biotechnology engineering, chemical engineering, computer engineering, electronics and communication engineering, electrical, electronics, environmental engineering, information technology, industrial technology, instrumentation technology, marine engineering, medical electronics engineering, mining engineering, manufacturing engineering, naval architecture engineering, nanotechnology engineering, polymer technology, silk polymer engineering, corporate technology, textile engineering, robotics, genetics, etc. 10th கிளாஸ் முடித்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் ஸ்டடீஸ் வந்து இருக்கு. இதுவும் வந்து இன்ஜினியரிங் தான். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு 3 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ் அவங்களால படிக்க முடியும். ஸோ சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்,
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெனி மோர். இப்போ பாலிடெக்னிக் வந்து 10th முடிச்சு தான் படிக்கணுன்றது இல்லை. நிறைய பேர் வந்து 12th முடிச்சுட்டு படிப்பாங்க. 12th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சேர்ந்தாங்கன்னா பாலிடெக்னிக் 2 வருஷம், 10th முடிச்சு சேர்ந்தாங்கன்னா பாலிடெக்னிக் 3 வருஷம். அடுத்து மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ, பிபிஎம், பிபிஏ ஏவியேஷன், பிபிஏ ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட், பிபிஏ ஏரோநாட்டிக்கல், பிபிஏ ரீட்டைல் மார்க்கெட்டிங், பிபிஏ கஸ்டமர் கேர் மேனேஜ்மெண்ட், பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிபிஏ கார்கோ மேனேஜ்மெண்ட், பிபிஏ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஏ ஸ்டோர் மேனேஜ்மெண்ட், பிபிஏ ஸ்டால் மேனேஜ்மெண்ட், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். ஆல்ரெடி லாஜிஸ்டிக்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறேன். அடுத்து பிசிஏ எஸ்ஏபி, பிசிஏ கிளவுட் கம்ப்யூட்டிங் பிசிஏல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ், ஏவியேஷன், இத மாதிரி அத்தனை கோர்ஸும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. இது வந்து நேட்டா கம்பல்சரி பிஆர்க்கு. எம்ஆர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷ கோர்ஸ் தான் ஆர்கிடெக்சர்ல. ஸோ ஆர்கிடெக்சர் வந்து எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட்டிங்கான லாயலான கோர்ஸ். ஏன்னா கட்டுமானத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்சரலுக்கு நம்ம மூவ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அதிகபட்சமான கட்டுமானம், பெரிய பெரிய கட்டுமானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வச்சுதான் நம்ம இப்ப கட்ட ஆரம்பிச்சோம். ஸோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வாய்ப்புகள், எப்படியெல்லாம் வந்து இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க, இந்த ஒரு கலந்தாய்வுல எங்கனால முடிஞ்ச அளவுக்கு எங்க நட்சத்திர ரிசர்ச் ஃபவுண்டேஷன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான மொத்த டீடைல்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் நாங்க உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்க மறுபடியும் பார்த்து இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு +2 முடித்த மாணவர்கள் வந்து மிக தெளிவான முறையில முடிவெடுத்து அந்த முடிவை வந்து பயன்படுத்தி பெருவாழ்வு வாழ்வதற்கு, பெற்றோர்களை வந்து மிகச்சிறந்த மகிழ்ச்சி படுத்தி பெருவாழ்வு வாழ்வதற்கு நட்சத்திர ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மனமார்ந்த உங்களுக்கு வாழ்த்துகிறது. யூஜி டிகிரி முடித்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எம்பிஏன்றது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆன்லைன் எம்பிஏ இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கு. இப்போ அந்த ஆன்லைன் எம்பிஏ, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ரெகுலர் எஜுகேஷன் இது பிபிஏ முடித்த மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, இதர மாணவர்களுக்கும் உண்டு. உங்களுக்கு ஆன்லைன்ல படிக்கணும் அப்படின்ற எண்ணமோ ஆசையோ இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்லயும் படிக்கலாம். அதனால எந்த விதமான தவறும் கிடையாது. வேலை பார்த்துக்கிட்டே நான் படிக்கணும், பிபிஏ படிக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல படிக்கலாம். நீங்க வேலை பார்த்துக்கிட்டே ஆன்லைன்ல படிக்கக்கூடிய நடத்தப்படுற இந்த கல்வியானது ரெகுலர் கல்வி முறைக்கு இணையான டிகிரியா இப்ப வந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அதிகமான கல்லூரி பல்கலைக்கழகங்கள் வந்து ரெகுலர் இணைய, அதாவது ரெகுலர் கல்விக்கு இணையான ஆன்லைன் டிகிரியை ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த ஆன்லைன் கல்வின்றது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. என்னன்னா நீங்க காலேஜுக்கு போக வேண்டியதில்லை, ஆனா ஒரு காலேஜ்ல என்ரோல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே ரெகுலர்ல ஆன்லைன்ல தான் நடக்கும். ஸோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டர் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க காலேஜ்ல எல்லாம், யூனிவர்சிட்டில எல்லாம். ஸோ அவங்க வந்து அந்த உங்களோட கேமரா ஆன்ல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு கீழே தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஸோ அதனால வந்து இதுல வந்து முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து நாங்க எந்தெந்த மாதிரியான தெளிவுகள்லாம் உங்களோட முடிவு எடுப்பதற்கும், எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் நீங்க ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து அதுல வந்து ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கான ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிப்போம், சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான அனைத்து வகையிலையும் உங்களுக்கு உதவுறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை வந்து அணுகுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு என்ன செய்யணுமோ நாங்க செஞ்சு தரோம். நன்றி.